மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சி இருக்கிறான பாவத்தையும் பாரத்தையும் தள்ளிட்டு வந்தே பாரத் மாதிரி ஓடாட்டாலும் பரவாயில்ல, பேசஞ்சர் மாதிரியாவது ஓடி போய் சேர வேண்டிய இடத்துல சேரணும். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். அல்லேலூயா. மதுரை கொல்லம் ஒரு ட்ரெயின் இருக்கும். நைட்டு 11 மணிக்கு கொண்டு வந்து மதுரையில் பிளாட்ஃபார்மில் போடுவோம். வண்டி நிறைஞ்சு போகும். ஏன் தெரியுமா? டிக்கெட்டு கம்மி. கேரளாக்காரன் ஃபுல்லாக அதுக்காக தான் காத்திருப்பான். மெதுவாக தான் போகும். எல்லா ஸ்டாப்பும் நின்று தான் போகும். ஆனால் கரெக்டாக போக வேண்டிய இடத்துல போயிடுச்சு. 80 ரூபா 100 ரூபா கொடுத்தா டிக்கெட். வந்தே பாரத்தில் 2000 ரூபா டிக்கெட்டு. ஏழை எளியவன் போக முடியாது. ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார், அங்கிட்டு டிக்கெட்டு பார்க்காத, பாவத்தை பாரத்தை பார்க்காம நான் இருக்கிறேன். நான் எப்படி ஓடி பரலோகத்துக்கு போனேன், எல்லாரும் கண்கள் பார்க்க போனேன். விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை பார்த்துக்கிட்டு நமக்கு நியமிச்சிருக்கிறது. பக்கத்தில் இருக்கவனை பார்த்தீங்க போச்சு, அவன் பைக் வாங்கிட்டான் புதுசா 200 சிசி பைக்கு. அப்பா நம்மளும் அதே பைக் வாங்குறோம். பக்கத்து வீட்டுக்காரன் பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சுக்கான். நம்மளும் பக்கத்து வீட்டுக்காரன் காம்பவுண்ட் 6 அடி கட்டியிருக்கான். இப்போ நீங்கள் கேட்காதீங்க, பாஸ்டர் நீங்கள் ஏன் 7 அடி கட்டினீங்கன்னு. உள்ள குடிகாரன் ஏறி குதிக்கக்கூடாதுன்னு கட்டி, வேற எந்த நோக்கமும் இல்லை. ஏன்னா இப்போ ஒரு க்ளோஸ் ஜாக்கு ஏதாவது தப்பு பண்ணிடுவாங்களான்னு சொல்லி அங்கே ஏதாவது ஆகி போச்சுன்னா பிரச்சனை. தண்ணியை போட்டு 2 பேர் உள்ள உட்காந்து ஏதாவது பண்ணிட்டான்னா யார் இடத்துக்கு ஓனரோ நமக்கு தான் பிரச்சனை. அது நிமித்தம் கட்டிடும். அப்போ 2வது எப்படி ஓடணுமா? இயேசுவை பார்த்துக்கிட்டே பொறுமையாக ஓடணும். அல்லேலூயா. சில நேரம் 18 வயசுல நடக்காத அற்புதத்தை அவரால் எப்பயும் செய்ய முடியும். 40 வயசுல காலேப்புகிட்ட வாக்கு பண்ணி 85 வயசுல நிறைவேற்றி முடித்த தெய்வம் நம்முடைய தெய்வம். அல்லேலூயா. அதனாலதான் சொல்றேன், பாரத்தையும் தள்ளி இருக்க பெண்களே, விசுவாச மக்களே, பாரத்தையும் பாவத்தை மாதிரியே ஒன்னாவே நினைங்க. என் பிள்ளைய குறித்த பாரம் என்னை போட்டு அழுத்தது. பாரம் 2 விஷயம் பண்ண விடாது. தேவனோட நெருங்க விடாது, தூங்கவும் விடாது. அப்புறம் எப்படி உடம்பு ஆரோக்கியமா இருக்கும்? பாரத்தை தள்ளி விட்டு இந்த ஓட்டத்தை ஓடுங்க. எனக்கு நியமிச்சதை அவர் நடத்துவார், எனக்கு குறித்ததை அவர் நிறுத்துவார் என்று சொல்லி நம்பிக்கையோட ஏசப்பா இருக்கிற அந்த சிலுவையை பார்த்து ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த சிலுவையை பார்த்து ஓட ஓட அந்த பரலோகத்துல கொண்டு போய் சேர்க்கும். பிசாசு இன்னைக்கு இருக்கிறத பத்தி பேச மாட்டான், இல்லாத பத்தியே யோசிக்க வச்சு நம்மளை கொண்டுகிட்டே இருப்பான். பாரத்தையும் பாவத்தையும் தள்ளி விட்டு பொறுமையோட ஓடணும். எப்படி ஓடணுமா? அவன் முதல்ல சொன்னேன், இச்சை அடக்கமா ஓடணும். 2வது பொறுமையோட. புரியுதா புரியலையா? 2வது எப்படி ஓடணும்? ஆமா, நிறைய நம்ம சபையில பார்த்துருக்கீங்களா, சூப்பர் ஃபாஸ்ட் மாதிரி வந்த வேகத்திலே கன்வென்ஷன் வருது. சாப்பாடு போடுமா, பாஸ்டர் 10 ஆடு நான் வெட்டுறேன், பாஸ்டர் 50,000 நான் கொடுக்குறேன், ஆளை காணும். எக்ஸ்பிரஸ் வேகத்தில் உங்களுக்கு 500 ரூபா தான் கொடுக்க முடியும்னா கொடுங்க. இதயத்தை கர்த்தர் பார்க்கிறார், அவ்வளவுதான். அல்லேலூயா. யாருக்காக நம்ம ஓட வேணாம், இயேசுவை நோக்கி. அவருக்கு தெரியும். அவரை பார்த்துட்டு பொறுமையா ஓடிக்கிட்டே இருப்போம். எப்படி ஓடணும்? பெருமையா இல்லை, எப்படி ஓடணும்? பொறுமையா, ஸ்லோ அண்ட் ஸ்டெடி. இப்படிதான் ஓடணும், பொறுமையா. அவர் இடம் வாங்கி சர்ச்சு கட்டிட்டார், யாரையும் பார்க்க வேணாம். நமக்கு ஒரு ட்ராக் இருக்கு. என்ன சொல்லுங்க? நான் ஒரு காரியத்தை செய்ய போறேன்னா, இது எனக்கு என்ன தேவை, இது எனக்கு எவ்வளவு தேவை, இது எனக்கு கண்டிப்பா தேவையா, அதெல்லாம் பார்ப்பேன். அது இன்னொருத்தர் செய்யறதுக்காக நம்ம செஞ்சிடக்கூடாது. பொறுமையா இப்படி ஓடுனீங்கன்னா கண்டிப்பா பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளுவீங்க. அல்லேலூயா.